குழிமுறம் தாத்தா குழிமுறம் தாத்தா. ஏன் குழிமுடி அப்படியே விட்டுறாங்க? எனக்கு ஒரு சமாதி கட்டி ஒரு பேர் வரட்டும். ஒரு சமாதி கட்டணும்னா 1 லட்சம் ரூபாய் பணம் கொடு. எதுக்கு? செங்கல் மணல் சித்தாள் குழி மேத்திரி குழி உனக்கு சமாதி கட்டி டைல்ஸ் போட்டு விட்டுருவேன். நீ தலை ஜவுத்துக்கு வந்து பார்க்கலாம். நான் மட்டும் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா சமாதி கட்டுவேன். உன் ஊர் திருவண்ணாமலை பண்ணி வட்டி கூட்டுருவேன். தாத்தா யாரு விளக்க முடியுதா? தாத்தா நாரு இல்ல நான் கவுரு. அதே ஆர்மி தாத்தா. கரச பாக்கண்டா பக்கத்துல தாத்தா தாத்தா சாப்பிட்ட வறுத்துக்கு பீத்துன்ன அதே தின்னு தாத்தா காட்சி கூட இல்லாம பொருள் தாத்தா காசு அந்த ஊர்ல ஒருத்தர் பேச மாட்டாங்க. வாய பிரியாதான் தராங்க. வாயா அதுக்கு என்ன தாத்தா சாப்பிடு தாத்தா. ஏய் காந்தாரி ராச ஆண்டாரி குடியே சவுலின் பிள்ளையாகி என் மேல ஜகடி மாமா. ஓஹோ ஆமா அப்ப துரியாதனுக்கு நீ சொகம் தாய் மாமா. சொந்த தாய் மாமாடா. தாய் மாமா பழைக்கிற மாமா தாய் மாமா. அப்படி இருந்தாலும் ராஜாக்களுக்கும் துரியோதனுக்கும் பகை என்பது கிடையாது. எனக்கு பெரியமாரிமாவன் தான் பகை. ஓஹோ ஏற்கனவே காலத்தில் உள்ளத்தை பகை வைத்து உதட்டில் உருவாடி கொண்டே வருகிறேன். நாளுக்கு நாள் உருவாடி கொண்டே வருகிறேன். அவன் குடும்பத்தை கெடுக்கத்திலே வந்துக்கிறேன். அவன் குடும்பத்தை ஆமா அப்ப அவன் குடும்பத்தை நீ தான் கெடுக்கிற. நான் தான் கெடுக்கிறேன். கெடுத்துக்கிட்டே வரேன். இன்னைக்கு கெடுக்கதான் போறேன். இப்ப நீ ஒரே நிமிடம் இங்க இரு. நான் போய் உன் மாரிமாவன்ட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். அப்படியே சொன்னா நம்ப மாட்டான். ஆமா போதனை சொல்லி அப்படி ஐயோ ராஜாக்களை காட்டி ஓட்டி இப்ப 13 வருஷம் ஆக போகுது. ஆமா காட்டு ஓட்டியாச்சு. ஆனா காட்டு ஓட்டிய மரிமாவன் விஷம் கிடைக்கிறான்னு தெரியல. ஐயா இன்னைக்கு மாமா வந்துட்டு சொல்றான். அப்படியே கூட்டிருப்பான். அதுதான் என்ன விவரம் கேட்கறதுக்கு வந்து சொல்ற போட்டா ஒரே இல்ல. ஐயா நீ சொன்ன உடனே உன் மாமனார வர சொன்ன உன் மருமகன் வர சொன்னாரு. நீ போய் நீ தான் தவறாத பிள்ளையாச்சே. உன் மருமகன் வர சொன்னாரு தாத்தான். அங்க பிடிச்சாரு பாரு ஓட்டம். எங்க மாமனா 4 கால் பாய்ச்சல் வந்து உட்காந்துக்கிறாரு. அப்படியே அப்பா 4 கால் பாய்ச்சல் ஓடியாந்தாரு. ஆமா நான் 4 கால் பாய்ச்சல் ஓட நிக்கிறாரு. மாமா மரிமகனே அங்க வா என்ன தெரியுமா? பாரு மருமகனே மருமகனே தஸ்னாபுரத்துக்கு என்னோட ராஜா நீ யாரு? அது வந்துனா எங்க வீட்டுல சாணி கைதான் முன்னாடி வந்து சொல்லும். அது வந்து உன் மகள் பாடுமதியா வந்துதா அடுத்த பாக்குறேன் போங்க. கண்ணே பாடுமதி ஒரு பெண் மனுஷனா பிள்ளைக மனுஷனா ஒரு பொண்ணு தானே. ஆமா இல்ல மாரோட மாற ஒட்டும் கட்டி பிடிக்கிறான். ரொம்ப நாள் கழிச்சு பாத்துறேன் பாசன அது போடா ஆத்துல நீ கட்டி குத்துரும் ஒரே குத்தா போறோம் மோனுங்க. அப்பா வணக்கம்பா. வணக்கம் வணக்கம். நல்லாருமா நீங்கள் தாந்தார தேசமாலோ பொண்ணு என்ன நம்ம அப்பா வந்த வேகம் ஒரே ஓட்டம் பண்ண நம்ம அரண்மனைக்கு ஓடி வந்தாரு. அவரு வந்த நேரம் கிணத்துல பேன் ஓடல உடம்பு பூரா வேர்க்குதுன்னு அவரு முந்தால விசிறுது கீழே பாக்குற மேல போயிட. எனக்கு 100 என் பெரிய பொண்ணால பானுமதி வேண்டாம் ரொம்ப ஆசை. அதான் வயிறால சாப்பிட்டு சாப்பிட்டு வயிற்று பார்த்துட்டா நீ வகுத்த பாத்துனே போறா ஏமா நீ மாத்துக்குள்ள மாணிக்கமே
தாலியோட ஓஹோ. கால ஒரு மெட்டியோட ஒரு சட்டியோட நல்லா இருப்போம் வருவாடே துரியோதனா என்னடா இன்றைக்கு சபையை கூட்டியிருக்க. ஓ சபையை கூட்டி இருக்க அவன் ஒரு உட்காரு. ஆ. சபைக்கு வர வேண்டியவங்களா வரட்டும். அப்புறம் பேசிக்கலாம் பேசலாம். ரைட். அதே மணி, ஓ எங்க தாத்தா இருக்காரு. ஆமா அவர்தான் மூலாதி. ஆமாண்டா. ஓ, மூதாதி 886 வயது படைத்தவர். ஓஹோ பீட்மாச்சாரி. ரைட் 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 எங்க தாத்தா நான் தான் ஆ ரொம்ப பிரியமுள்ள பேரன். ஓ பேர பாசமான பேர ஆமா, நீ ஆ. போயிட்டு ஆ. பெரிய பேரன் நான் துரியோதன புரியாதன சபைக்கு வந்து அழைச்சுன்னு வர சொன்னா. ஆ. போயிட்டு வா தாத்தா. ஒரே ஒருதான் பிச்சாச்சாரி இருக்கும் தாத்தா வணக்கம் 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 வணக்கம்மா நல்லா தாத்தா, இருப்பா வணக்கம் வணக்கம். சுகமாக வாழ்வீர்கள் ஆயத்தம் நாளை பார்த்தால் எப்படி விளக்கம் விளக்கம் விவரமா புரிஞ்சு விட்டது எப்படி 886 வயது படைத்த ஆ, பிச்சாச்சாரி பீஷ்மாச்சாரி. ஆ. டேய், ஓ. சந்திர மகாராஜனுக்கும் ராஜனுக்கும் அதோ கங்கா தேவிக்கும் தேவிக்கும் 8வது குழந்தையாக பிறந்த பிறந்த பீஷ்மாச்சாரி. பீட்மாச்சாரி. டேய், ஆ. என் தந்தையான சந்திர மகாராஜனுக்கு ஆஹா. 2வது கல்யாணம் செய்து வச்சாள்ரா நானு. ஆஹா. உலகத்துல ஆமா. ஒரு அப்பனா ஒரு பெண்ணை பார்த்து ஒரு பெண்ணை மகனுக்கு திருமணம் செய்து வைப்பாங்க ஆமா. ஆனா ஒரு பிள்ளையா போய் ஒரு அப்பனுக்கு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைக்கிறதுனா உண்மைதான். ஆஹா. தம்பி, ராஜராஜன் மகளாகிய ஆ. அந்த பரிமளகந்தி கரிமலையாஞ்சி என் தந்தையான சந்திர மகாராஜனுக்கு ஆ. பெண் கேட்டு கேட்டு 2வது மனைவியாக திருமணம் செய்து வச்சான். வச்சாள் நானு. ஆஹா. ஆனா எங்க அப்பாவுக்கு அந்த பரிமளகந்தியை திருமணம் செய்து வைப்பதற்கு நான் ஒரு சபதம் எடுத்திருக்கின்றேன். ஆஹா. எப்படி என்றால், எப்படி? டேய், ஆ. மண்ணாசை பொன்னாசை பொருளாசை 3 ஆசையை வெறுத்து வெறுத்து பீஷ்மத்தை தரிச்சு பீஷ்மத்தை தரித்தீங்க. ஆமா பீஷ்மத்தை தரித்து தரித்து என் தந்தையான சந்திர மகாராஜனுக்கு ஆ. பரிமளகந்தியை திருமணம் செய்து வைத்தேன். ஆஹா. அப்படி செய்து வைத்து ஆஹா. செய்து வச்ச சந்தோஷப்பட்டு ஆ. எங்க அப்பா ஆ. சந்திர மகாராஜன் ஆ. எனக்கு 2 வரம் அளித்தார். அது என்ன வரும்? அப்பா, ஆ. நீ ஒரு கங்கையிலே நின்று நின்று உலகமே உன்னை எதிர்த்து நின்றாலும் என்றாலும் அது உன்னை ஜெயிக்காத ஒரு வரமும் ஜெயிக்காத ஒரு வரமும் நீ நினைத்தாதான் ஆஹா. உன்னுடைய உடலை விட்டு உன் உயிர் போகும். நீ எப்ப நினைக்கிறியோ அன்னைக்குதான் அப்பதான் உயிர் போகும். அப்படி என்று 2 வரத்தை கொடுத்தார். ஆஹா. அவர் சந்தோஷப்பட்டு ஆ. எனக்கு பீஷ்மாச்சாரி என்ற பட்டத்தையும் பேரையும் எனக்கு வகித்தார். வகித்தார். பீட்டாச்சாரி என்ற பேரையும் வகித்தார். ஆஹா. அதுல இருந்து தம்பி, ஆ. இந்த சந்திரகுல பரம்பரைகளே பரம்பரைகளே, வரக்கூடிய ஆ. ராஜாக்களுக்கு ஆ. அடிபணிந்து ஆ. அந்த குலத்தை காக்க வேண்டும் ஆ. அப்படி என்று ஆ. பெரிய மனுஷனா இருக்கிறேன். ஆஹா. ஆனா இருந்தாலும் இன்றைய தினத்துல ஆ. இப்ப அகத்திராபுரத்தை ஆண்டு வரக்கூடிய ஆ. துரியோதன மன்னன் மன்னன் அவர் அழைத்திருக்கின்றார். ஆஹா. தாத்தா பீஷ்மாச்சாரி வந்துட்டு சொல்லுவோம். ஒரே ஓட்ட ஓடு 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 அடே, ஐயா தாத்தா என்ன சொன்னாரு? நீ சொன்ன உடனே வந்து விட்டார் அரண்மனைக்கு. தாத்தா தாத்தா என்ன ஆ, ஆ. ஆசை பேரனாச்சே. நான் தாத்தா எப்பேற்பட்ட ஒரு ஆளு ஒண்ணு போய் ஆசை பேரன்றது என்ன பாசமான பேரனாச்சே. ஆமா. என்ன இப்பேற்பட்ட நாடு ஆள்ற ஆ. காத்தால யார்கிட்ட போய் வெத்தலை பாக்கு வாங்க போறியோ கெச்சு எதுக்கு? போட்டுக்கிறதுக்கு தான் அட அம்மா ஆளு சரி, இப்ப இந்த நேரத்தில் என்ன பார்த்தா அடா 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 சரிதானா? டேய், மோசக்காரனு தான் ஆறு மோசக்காரன். நான் சொன்ன உன்ன சமாதானம். தாத்தா எப்ப எடுத்து வச்சுட்டாங்க வருத்தடா டேய். தாத்தா ஓ, தாத்தாவுக்கு சூடு என்ன தேய்த்து வச்சு. உட்கார் தாத்தா ரைட் ரைட். தாத்தா ஸ்கூல் வைக்கிறேன். துரியோதனா நல்லா இருப்பா. துரியோதனா. ஆஹா. ஆமா ஆமா. நல்லா இருப்பா நல்லா இருப்பா நல்லா இருப்பா. சந்திரகுல மணி தீபா துரியமுவா. சந்திரகுல மணி தீபா
இருந்ததால் சரி சரி. என்னை அழைத்த காரணம் சபை கூட்டியிருக்கேன் தாத்தா. சபையை கூட்டிருக்கியா? சபை. சரி ஏதோ சந்தேகம் கேட்க போறேன் ஆமா. சபையை கூட்டிருக்கிறேன் சரி எல்லாரும் வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்திருக்காங்க. மொத்த பேரும். அனைத்து பேரும் சரி கேளுப்பா. சரி என்ன கேட்க போறான் தெரியல கேளு. மறுபடியும் தெரியாதுடா. மாமா கல்யாணத்துக்கு சாப்பாடு சாப்பிட்ட இலை எடுக்கிறதுலாம் வந்துட்டாங்களா? சாப்பாட்டுக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு தண்டை சாப்பாட்டு வந்துட்டு சொல்றேன் நான் நியாயமா அது? இருக்க. யாரோட சொல்றாங்க? கோவப்படாத கொஞ்சம். பௌத்த பார்த்தா தெரியாது எவன் தண்ட சாப்பாட்டுக்கான எவன் அவுத்து சாப்பாட்டுக்கான அது அவன் திறமாது இரு மாமா. நீ ஆமாமா. நீங்க ஆடுத்து விடுற ஆளாட்டம் ஓடி ஓடி மறையிற. நான் இங்க பேசும்போது அவன் பேசக்கூடாது. சரி. அவனை எதை கேக்குறியோ அவனை கேட்டுக்கோ. அவன் பதில் சொல்லட்டும். சரி. என்ன எதனா கேக்குறியோ நான் பதில் சொல்றேன். இவரை கேட்கும் போது அவன் பேசவே கூடாது. அப்படியே பாரு இல்லன்னா அந்த பாரு அந்த நெத்திக்கு பாரு அப்படியே அந்த செப்பு கோடு சவுப்பு கோடுல ஒண்ணாச்சு. அப்படியே ரெண்டா போட்டு மாமா. ஆளை தேடிக்கிறியா? இல்ல இல்ல ஐயோ யாரம்மா நீ இல்லன்னா எனக்கு யார் பாபா பக்கத்துல ஏய் ஏய் பீச் வச்சாரி உக்காந்தாங்கன்னா அந்த சூடு தொட்டிட்டு உக்காப்பான் டைனர் வச்சு பையன் இவன் தத்திர முடிச்சவன் இவன் தான். சரி விடு தொட்டிட்டு உக்காந்தே நல்லது ஓ ஜாதகம் அங்க போடும் ஆமா போ இருக்கட்டும் ஐவராஜாக்களை வடவாட்டி வைத்தவல்லவா மாமா. ஆமா வருவோட உயிரோடு இருக்காங்களா உயிர் துரத்தி விட்டார்களா சந்தேகம். அதுக்குதான் இன்னைக்கு சபையை கூட்டணும். உனக்கு என்ன புத்தி இருக்காடா? உன வயிற்று என்ன சோறு தின்னு வேற என்ன தின்னா? நல்ல சொல்றேன் என்ன மாமா பின்ன அங்க கூப்பிட்டுது அப்பயே கேட்டா ராஜா செத்துருப்பான் அங்கேயே சொல்லிருப்பேன். இதுக்கு சபையில கூப்பிட்டுட்டு தெண்டை சோறுலாம் கூட்டுவாங்க. ரூல் தட்டி போடுவோம் கேள்வி அப்பயே கேட்டா பதில் சொல்லிருப்பேன். தேவலாத தண்டை சோறுல வந்து இன்னைக்கு வருது போது சரி 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 சரி. தாத்தா துரியோதனா மாமா சொல்றாரு ஐவர் ராஜாக்களும் உயிரோடு அல்ல உயிர் துறந்து விட்டால் அவளுக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்கு செய்யலாம் என்ற வார்த்தை மாமாவுடைய நீங்க துரியோதனா தாத்தா ஐவர் ராஜாக்கள் அழிவில்லாதவர்கள் நிச்சயம் உயிரோடு தான் இருப்பார்கள். சத்தியமா செத்துருவாங்க. உயிரோடு தான் இருப்பாங்க. அவனைய முன்னாடி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான். சரி சரி. என்னைக்கு இந்த அகஸ்தனாபுரத்துக்கு அடி எடுத்து வச்சானோ அன்னைக்கே ஒரு மதில் செவரே இடிஞ்சு போச்சு. கெட்ட என்ன முடிச்சவன் நான் என்ன படுத்தேன் மழை பெய்து ஊறி அது தானா சாஞ்சி போச்சு. இவன் வந்த காலத்துல மழை பெய்ஞ்சு ஊறி சாஞ்சி போச்சான். அல்ல ராஜா குண்டி உனக்கு அருவி கட்டு போச்சா. 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 அருவி கட்டு போச்சா. அவனை ஒழுங்கு மரியாதையா வாய மூண்டு இருந்து சொல்லு. அவன் அறிவு கட்டுத்தனமா பேசுறான். அல்லடா பிஸ்பா உனக்கு அறிவு கட்டி போச்சு. 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 மூக்குமாடி போட்டு போட்டு மூளை கட்டி போச்சு. யாருடா மூக்குமாடி போட்டு போட்டு மூளை கட்டி போச்சு. மூக்குமாடி வரமாடா. என்ன தப்பு 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 சத்தம் கேக்குதா? என் மரிமாவன் கொல்லாத்து எடுக்கிறான். என்னடா யாருக்கிட்ட மூக்கு இப்படி போட்டு மூளையில கட்டு போச்சு. தில்லு முள்ளு திருவாதிரையை நல்ல வர்க்காடுக்குமோ. தில்லு முள்ள திருவாதிரையை நல்ல வர்க்காடுக்குமோ. தில்லு முள்ள திருவாதிரையை நல்ல வர்க்காடுக்குமோ. தில்லு முள்ள திருவாதிரையை நல்ல வர்க்காடுக்குமோ.
தில்லு முள்ளா உன் தில்லு முள்ளு உன் திருவாதிரை என்னைக்கு ஏன் உனக்கு என்னடா வேலை நீ எங்க என்னடா உனக்கு வேலை என்ன வேலையா என் மருமகனுக்கு என்ன செய்தி தெரியுமா வந்து நீ அந்த பாண்டு மகராஜ் காரியத்துக்கு வந்தா காரியத்துக்கு சோத்து நானா நான் என்னென்ன பண்ணிருக்கேன் என் மருமகனுக்கு அத பகடி ஆடி பாண்டவரை பகடி ஆடிய கையால தாயக்கட்டு உருட்டி பகடி ஆடி இந்த தாயக்கட்டு உருட்டி குச்சி விட்டு இந்த விளக்கு அமைச்சிட்டு தாயக்கட்டை பிறட்டு சொன்னா ஒத்துமையா இருப்பானுங்க நாட்டுல இப்படிப்பட்ட பிரிவே வந்திருக்காது போடாடி டேய் டேய் துரியோதனா செல்லியமா சொல்றது கேட்ட மாதிரி போனே ராஜா செத்துட்டு போறோம் மாமன மெண்டலா உயிரோடு தான் இருப்பார்கள் செத்துட்டு பாடுவான் அவன் ஒழுங்கு மரியாதை பேசாத என்ன கேக்குறியா நான் பதில் சொல்றேன் என் பேச்சு கேக்குறேன் இப்ப அவன் பேச்சு கேக்குறேன் உயிரோடு தான் இருக்காங்கன்னு உறுதியா சொல்ற ஆமா எப்படி இருக்கின்றார் எந்த நாட்டில் இருக்கின்றார் எந்த விதத்தில் இருக்கின்றார் எப்படி சென்றால் அவர்களை கண்டுபிடிக்கலாம் அப்படி ஒழுங்கு மரியாதை என்ன கேள்வி கேட்டா நான் பதில் சொல்றேன் சொல்லு தாத்தா துரியோதனா அப்பா துரிய நான் சொல்வதை கேளோ அப்பா எனது பேரனே அப்பா துரிய நான் சொல்வதை கேளோ எப்போதும் தப்பில்லா தவறில்லாத கைவர் ராஜர் உனக்கு விளக்கம் புரியுதாடா மனு எப்பயுமே தப்பில்லாதவர் ஐவர் ராஜாக்கள் அப்ப நானு அப்ப அவர் ஒண்ணு சொன்னாரா குற்றமில்ல நெஞ்சு குறுகுறு எப்படியா பையன் பாகத்தை குட்டுட்டு போ யாருங்க அத பின்னாடி அந்த பாலாஜி கேட்டான் துரியோதனா நான் உன் பேரன் தான் தாத்தா ரெண்டு பேரும் பேரனா? தவறில்லா தப்பில்லாத ஐவர் ராஜர் அவர்களும் பேரன் தான் நீயும் பேரன் தான் நான் ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாமும் வைப்பனா சொன்னேன் சொன்னேன் எப்போதும் தப்பில்லாத தவறில்லாத ஐவராஜர் உன்னை கேட்டவன் நான் சொன்னா என் வாயால சொன்ன சரி துரியோதனா நீ என்ன கேட்ட அவர் எங்கே இருக்கின்றார் உயிரோடு இருக்கின்றார் எப்படி இருக்கின்றார் எப்படி சென்றால் அவர்களை கண்டுபிடிக்க வேண்டும் துரியோதனா வழி ஐவர் ராஜாக்கள் இப்ப எங்க இருக்கிறாங்க அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா அப்பா அந்த அரண்யவாசா விட்டு ஐவர் ராஜர்கள் அரண்யவாசம் 12 முடித்து 12 நாளாகவே கழித்து என்னடா 12 வருஷம் உண்ண உணவு உடுத்த உடை நிக்க நெல் குடிக்க ஜலம் என்ன இருக்கு 12 நாளா கழிச்சுட்டாங்க 12 வருஷத்தை 12 நாளா கழிச்சுன்னு சொல்றாங்க எப்படி கழிச்சிருப்பாங்க அந்த கருண்ய தேவனாலே அவர்களுக்கு கலிப்பு மிக உண்டாகி வருஷத்தையும் 12 நாளா கழித்தாங்கன்னு சொல்றியே எப்படி காட்டுல என்ன இருக்கிறது என்ன உணவு என்ன சாப்பிட்டு அவங்க போய் கழிச்சாங்க அப்படின்னு கேக்குறே அப்பா காருண்ய தேவன் அந்த சூரிய நாராயணனோட அருளால 6 மணிக்கெல்லாம் ஒதுக்கி நான் கீழ் தேசியல் அந்த சூரிய நாராயணனுடைய அருளால அவர்கள் 12 வருஷத்தையும் 12 நாளாக கழித்தார் அது எப்படி கழித்தார்கள் அந்த காருண்ய தேவன் சொன்ன அந்த சூரிய அருளால அட்சய பாத்திரத்தை பெற்றார்கள் அச்சபாத்திரம் அந்த அச்சபாத்திரத்தை பெற்றுட்டால் ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு நீ என்ன நினைக்கிறியா என்ன சாப்பாடு நீ கூட சாப்பிட மாட்ட மகாராஜா அது என்ன சாப்பாடு ஒரு வேளைதான்
மணி 1 மணிக்கு மத்தியானம் ஓ சாப்பாடு. நீ என்ன சாப்பாடு அன்னைக்கு நீ என்ன டைம் என்ன கேக்குறியோ நினைக்கிறோமா, நீ என்ன சாப்பாடு வேணும்னு நீ நினைக்கிறியோ அதை கொடுக்கக்கூடிய அந்த சாப்பாடு அச்சப்பாத்தத்துக்கு வந்துரும். ஒரு ஆளுக்கும் கிடைக்கும், 1 கோடி பேர் 1 கோடி பேருக்கும் கிடைக்கும் ஒரு வேலைக்கு. எடுக்க எடுக்க அப்படியே இருக்கும் அந்த 1 மணி வரைக்கும். ஆமா, நீ எல்லாம் 100 பேரும் ஒரு வேளை சாப்பாடு இல்லாத தின்னாத்தலாம் தின்னுருக்கீங்க. இல்ல தாத்தா, எங்க தாத்தாவை நான் கேட்டுக்கிறேன், நீ போடா. நாங்க தின்னாத்தலாம் தின்னு போனா பாப்பி என்ன உட்கார்ந்து கிடந்து என்ன நினைக்கிறேன். நீ சொல்றதா அந்த சூரியன் அருளால் அச்சய பாத்திரத்தை பெற்று அச்ச மாத்திரத்தை பெற்று ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு சாப்பாடு சாப்பிட்டு சரி அந்த 12 நாள் கழிச்சுட்டாங்க. இப்ப அஜ்ஞாத வாசம் செய்வதற்கு ஒரு நாட்டிலே இருப்பார்கள். நாட்டிலியா? ஆமாப்பா. எந்த நாட்டில் எப்படி இருப்பார்கள், எப்படி தந்தால் அவர்களை கண்டுபிடிக்கலாம், அந்த நாடு எப்படி இருக்கும் பார்ப்பா. அந்த நாடு எப்படி இருக்கும் எப்படின்னா கண்டுபிடிச்சிட்டோம்னா மீண்டும் அப்படியே மீண்டும் 12 ஓட்டெல்லாம் நல்ல எண்ணம். நம்ம பிள்ளைங்க 60 நல்லபடியா வாழும். வாழ போது சரி, அவன் கேக்குறான் வராதரான்னு சொன்னாலும் மகாராஜா நம்ம குடும்பம் அப்படி நடக்கும். நீ அந்த மாதிரி அதெல்லாம் செய்திகள் குடும்பம்னா இவனும் அதுல அசங்கத்தை தனக்குறேன் வேலை செய்ய கொஞ்சம் கம்பெனி துரியோதன பேரை கேக்குறான். நீ சொல்லு. அவ்வளவுதான். அவன் என்ன நினைச்சு போறான். எந்த நாட்டில் இருக்கின்றார், எப்படி இருக்கின்றார், எப்படி தந்தால் அவர்களை கண்டுபிடிக்கலாம். துரியோதனா, 5 ராஜாக்கள் இருக்கக்கூடிய நாடு சேமம் பொருந்தி இருக்கும். மும்மாறி மழை பொழியும். 3 மழை, 10 நாளைக்கு ஒரு மழை. 9 நாள் ஆச்சுன்னா 10 நாள் மழை. போன வாரம் இல்லையா அந்த மாதிரி 10 நாளைக்கு ஒரு மழை, 3 மழை, 30 நாளைக்கு. காய்க்காத மரம் காய்க்கும், காய்க்காத மரம் காய்க்கும். ஆமா, பட்ட மரம் பால் வரையும். பட்ட மரம் காஞ்சி போன ஊர்ல பால் வருதுன்னு எக்கச்சக்கமான டூரிஸ்ட் வருது. பாறையில் நெல் விளையும். பாறை மேல நெல் விளையுது. எங்க தாத்தா சொல்றாங்கன்னு பாறை மேல போய் நெல் விளையுது. ஒரே ஒரு நெல் அடிச்சுட்ட அந்த கட்டு எடுத்து போட்டு அடிச்சாங்க பாரு மேல. ஒரு நெல் அப்படி நின்னத்தான் 12 மரக்கா நெல் ஆகிது. ஒரே ஒரு கட்டு, ஒரு களம் ஆகிடும். கட்டு களம் களமாகும். ஒரு கட்டு களம்னா 12 மரக்கா. அந்த மாதிரி அந்த வட்ட பார் நெல் விளையுது. பசு மாடு, ஒரு மாடு 12 லிட்டர் பால் கறக்கும். 2 லிட்டர் பால் கறந்துச்சு நேத்து காலையில. நாளைக்கு 12 லிட்டர் வெடி நேரம் காலை சோறுக்கு 12 லிட்டர் பால் கறக்க போகுது. பாண்டவர் இருக்கக்கூடிய நாடு அப்படி சேமம் பொருந்தி இருக்கும். நீ போய் மீன் தண்ணீர மேயுது. மீன் பின்ன கரையில மேய தண்ணியில மீன் மேயாத என்னடா தண்ணி மீன் தண்ணியில மேயுதுன்னா பின்ன கரை மேய மீன். சரி தாத்தா, மச்சன் தாண்டவம் ஆடும். ஆமா, அப்படி இருந்த நாடு எந்த நாடு அப்படி இருக்கோ அங்க 5 ராஜாக்கள் இருக்கிறார்கள் என்று நான் தெரிஞ்சுக்கலாம். நீ கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, போயிட்டு வா. போய் கண்டுபிடிச்சிக்கோ. போயிட்டு வா. ஐயா, தூதரனாரே, அழகா தூதரனாரே. ஆனா தாத்தாவுடைய வார்த்தை 56 தேசம் அல்லவா? 56 தேசத்தில் நமது தேசத்தை விட்டுடு 55 தேசத்தில் கட்டுக்களம் கதிர ஆழாக்கு மாதமும் மாறி மழை பெய்து சேமத்தை பறிந்திருக்கும். கட்ட தாண்டவமாடும். பட்ட மரம் பால்வடி, பூக்காத மரம் பூக்கும், காய்க்காத மரம் காய்க்கும். எந்த நாடு அப்படி சேமத்தை பொருந்தி இருக்கு, அந்த நாட்டில் என்ன சேமம் அதை அறிஞ்சு நீங்க வந்து சொல்லணும். அதான மகாராஜா. மகாராஜா சொன்னவரே 55 தேசத்தை தேடி போய் பார்த்தோம். 54 தேசம் தேடி பார்த்துட்டு வந்துட்டோம். ஆமா, எங்குமே மகாராஜா சொன்ன மாதிரி எதுவும் இல்ல. பச்சை தாண்டவமான சேமமா இல்ல, எதுவுமே சேமமா இல்ல. இதான் விளையாட போறோம். விளையாட தேசம். ஆமா, விளையாட தேசம். விளையாட போறோம்ன்ற பாரு. நாடகம் விளையாட போறோம்டா. இதான் விளையாட தேசம். விளையாட தேசம். அங்க பாத்தியா யாரோ ஒரு அடியில ஆடு மாடு ஓட்டுறாரு. 2 இடையில ஒருத்தர்
கோனாரு ஒருத்தர் இடையில ஏடியில எல்லாம் ஒண்ணுதான்டா. எதிரி ரெண்டு பேரும் ஆறு ஒண்ணு வரானுவ. என்ன மேட்டர் அவன் பாருங்க மரிஞ்சா உன்ன பேசுறாங்க என்ன பண்றாங்க ஒட்டிக்காங்க அதனால கொடையவில்ல மருமகள் எல்லாரும் அவன் தம்பி கூட போடு, அண்ணன் கூட போடு. லட்சுமண கோனாரு. ராம கோனாரு. இன்னைக்கு மாடு தெரிச்சு விட்டாச்சு எங்க போனா மேயும் தெரியல பிரமாதமான மாடு. இந்த ரெண்டு மாடுமே யோகம் தான். ஆமா யோகமான மாடுதான் சமயம் வந்துச்சு இந்த குறைஞ்சது இந்த ஊர்ல ஒரு 500 பசங்களால இருக்கும். இது ரெண்டுத்துக்கு தான் கொடுப்பனே இதுதான் ஒண்ணு. இது டீச்சர் கிட்ட படிக்குது, இது வாத்தியார் கிட்ட படிக்குது. அது பாக்கல. இது கண்ட சேட்டர் டீச்சர் கிட்ட போய் இன்னைக்கு கேக்குதான் இன்னைக்கு என்ன மார்க் போடு விடுது. சரி 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 என்ன குடிச்சிட்டு போட்டு வச்சு பால் கேறடா சரி எங்க போனா மாடு இன்னைக்கு மேய்ச்சலுக்கு ஒண்ணு புரியலையே. இன்னைக்கு இந்த ஊர் தலைவர் கோயில நாளைக்கு உளுந்து அரைக்க போறாங்க. உளுந்தா இன்னைக்கு உளுந்து அரைக்காத்து மினிட்டே மாடு போய் மேய்ஞ்சாலும் ஆமா ஒண்ணு பேச மாட்டாராம். பேச மாட்டாரு. ஒரு முள்ள வேலை மேய்ஞ்சா ஒரு முள்ள கலை போது போயா அப்ப கோமாதம் மேய்ஞ்சா அது தானாம வீட்டுக்கு வந்து சேரும். அந்த மாதிரி நீ தலைவர் கோயிலுக்கு ஓட்டு. அப்படியா சரி 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 அட ஓட்டுங்கடா மாட்டு அட ஓட்டுங்கடா மாட்டு அந்த என்னப்பா இது உளுத்தம் கொள்ள ஓட்டு போய் மேய்க்கலான்னு சொன்னேன். அதுக்குதான் போனாரா நான் கொஞ்சம் முன்கூட்டியா ஓட்டு நம்ம ஒரு 4 மணிக்கு போய் தான் மேட்ச் போயிட்டு வந்தோம். நான் சொன்னேன் நீ மாட்டுல சாப்பிட்டுக்கிட்டு போலான்னு 8 மணிக்கு வந்தா யாரு விடுவாங்க. நான் சொல்லிட்டேன் இன்னொன்னு சொல்லிட்டா என்ன நேரா நம்ம வரதப்பூர் போவோம். இந்த ஆத்துல மேய்க்கிற மாதிரி இந்த ஓடையில மேய்க்கிற மாதிரியே அப்படியே அந்த சாயிலே போனா அந்த சாயில போய் அப்படியே நம்ம தலைவர் இருக்கிறாரு பாரு. நம்ம ஆணை போட்டார். ஆமா அவர்கிட்ட போய் விடுவார் சாம விட்டு தப்பு மேய்ச்சாலும் ஆனா அவரு கூட ஒரு வாய் அசியம். ஆனா எங்க அம்மா இருக்கிறாங்க பாரு தலைவர் அப்ப அந்த மாட்டுக்கு தண்ணி காட்டி அவங்க வீட்டுக்கு அனுப்புவாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு ஓட்டு போனோம்னா 1000 மேய்ச்சி ஓட்டு. அப்ப சாய் எங்கடா மாட்ட அந்த மாடுதான் போய் மேல பாக்கலான்னு பாக்குது. அது கத்து கொடுக்க கூடாது. இது ஏறினே கத்துக்கிட்டு இருக்கு. சரி மாட்டுல அப்படியே நெயலுக்கா ஓட்டி விட்டுட்டா நாமளும் கொஞ்சம் இளைப்பாரும். இது இங்கே வச்சிருந்தோம்னா நம்ம கூட இன்னொரு வாட்டி வரும். இப்ப விட்டா போய் படுத்துக்க மாட்டோம். சொத்த நாஸ்தி வீட்டுல போய் படுத்துற போறான். இவன் 2 மணி நேரம் கூட கொஞ்சம் சுத்தலாம். அவன் பேண்ட் இறக்கல லட்சுமண கோனாரா ராமகோனார். நம்ம மச்ச நாட்டுல நம்ம விளையாட தேசத்துல பெரிய அதிசயம் நடந்திருக்குது. இப்ப வந்து நம்ம பொறுமையா பேசணும். ஆமா ஏன்னா யாருக்கும் தெரியக்கூடாது. ராஜ ரகசியம் இது. ராஜ ரகசியம். ஏன்னா அரசாங்கத்து எதுவுமே பேச்சலையா நீ கத்த பார்த்தாங்க காடுக்குள்ள கேட்க மாட்டேங்குது. ஓ 4 ஊரா கேட்கும். ஆமா பொறுமையா பேசு. அப்ப நம்ம பொறுமையா அந்த ரகசியத்தை பொறுமையா பேசு. அப்ப நீ என்ன சொல்றியா நான் பொறுமையாவே கேட்கிறேன். நீ என்கிட்ட எது சொன்னாலும் செப்தான். ஆமா சந்த மோட்ல சொன்னாப்ல
சந்து போட்டு சொன்னதா அது யாருக்கு தெரியாதா? 9 ஊர் ஜனம் அங்க வரும் தெரியும். ஆமா. நான் ரகசியக்காரன். சரி. எந்த இடத்துல ரீகால் ஆகுமோ அந்த இடம் தான் ஆகும். அதேதான். மீதி நேரத்துல மண்ணுல மெரிச்சிடுவான். நேரத்தை வந்து மாதிரி பத்திக்கிறாள் நீதான். வா வா வா. சரி. கொணர வா. லட்சுமண கொணர. நம்ம கொணர. நம்ம விளையாட நாட்டுல இப்போ ரொம்ப சேமம் பொருந்து இருக்குது நாடு. நல்ல குறை கிடையாது. எந்த குறையும் கிடையாது. மாதம் மும்மாறி பெய்ஞ்சு என்னத்துக்கு சொல்றீங்க மேல இன்னும் 2 வருஷத்துக்கு பஞ்சம் இல்லாத இருக்கும். அதுக்கு காரணம் யார் தெரியுமா? யாரு? அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம நாடு பஞ்சமா இருந்தது. ஆமாங்க. மாட்டுக்கு ஒண்ணும் வழி இல்லாத மேய்ச்சலுக்கு. கண்டிப்பா. ஆனா இப்ப பரவாயில்ல. அதனால ஆனா அதுக்கு என்ன காரணம் கேட்டா ஓ 5 பேரு 6 பேரு நம்ம ஒரு பொண்ணு ஒரு பொம்பளையோட 6 பேரு 6 பேர் நம்ம நாட்டுக்கு 5 ஆணு ஒரு பெண் 6 பேரு நம்ம நாட்டுக்கு வந்தாங்க வந்து காலடி வைத்தா அவங்க வந்ததுல இருந்துதான் நம்ம நாடு சேமம் பொருந்து இருக்குது. எப்படி? எந்த குறையும் கிடையாது. எப்படி? எந்த குறையும் கிடையாது. எப்படி அது? ஆமா. நம்ம விளையாட மன்னன் இடத்துல கெங்குப்பட்டர்னு ஒருத்தர் வந்தார். ஓ கெங்குப்பட்டரையர். சரி பக்கத்துல இருங்கன்னு வச்சுக்கிட்டாரு. ஓ வச்சுக்கிட்டாரு. வருங்கால செல்காலம் நிகழ்காலம் சொல்வதற்கு ஏன்னா சமயத்துக்கு ஜாதகத்தை பார்க்கலாம். அது பக்கத்துல வச்சுக்கலாம். ஆமா. அப்படின்னா அந்த கெங்குப்பட்டரையரை பக்கத்துல வச்சு இரண்டாவது பலாயனன் அப்படின்னு ஒருத்தர் வந்தார். அவர் என்ன சொன்னாரு? நான் எல்லாம் சமையல் செய்வேன். நான் சமையல் செய்வேன். சமயத்தில் சண்டையும் செய்வேன். நான் சமயத்தில் சண்டையும் செய்வேன். அப்படி சொல்லிட்டு வந்தார். அவரு அதோ சமையல் அறைக்கு மடப்பள்ளிக்கு போய் நீ போய் சமையல் செஞ்சுக்கிட்டே இரு அப்படி சொல்லு. இந்த 2 நாளைக்கு நீ தான் செய்யணும். மூன்றாவது அது ஆணுமில்லா பெண்ணுமில்லா பேடி அவர் வந்தார். அவருக்கு என்ன வேலை தெரியும் கேட்டா அவங்க நல்ல நாட்டியம் செய்வேன். பரதநாட்டியம் செய்வேன். நல்ல பரதநாட்டியம் செய்வேன் தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே அதோ அவர் உத்தியோகம். ஆமா. விளையாடுடைய மகள் அவர் உத்தரிக்கு அதோ அந்த நாட்டியம் கற்றுக் கொடுக்கக்கூடிய நாடக சாலைக்கு செல்லிட்டாங்க. போங்க நீங்க போயிட்டாங்க. அது நான்காவது 2 பேர். ஓஹோ ஆமா. யார் அது? அது தாமகிருதி தந்திரபாலன். ஒருத்தர் என்ன சொன்னா? அடக்காத குதிரை அடக்குவே அப்படின்னு சொன்னா. குதிரை லாயத்துக்கு போ. நீ குதிரை போய் அடக்கட போடா அப்படின்னு சொல்லிட்டாரு. இரண்டாவது நான் ஆடு மாடுகளை மேய்ப்பேன். நான் ஆடு மாடுகளை மேய்ப்பேன். அப்ப மாடு ஆடு மேய்க்க ஒருத்தர் அனுப்பிட்டார். இந்த 4 ஆண்கள் 5 ஆண்கள் 5 பேரும் 5 உருவம் அப்படியே போயிட்டாங்க. ஆமா. ஆனா ஆறாவதாக ஒரு பெண் விரித்த கூந்தல் வெள்ளை சேலை அது மகாலட்சுமி போல நாட்டுல கால் எடுத்து வச்சாங்க. அந்த ராணி அம்மா பாத்துருக்காங்க. சுதர்சன் அம்மா என் பக்கத்திலே இருங்க. பனிமாதா அது அவங்க பணிவிட வேலை செய்யுது. நீ பணிவிட வேலை. அப்படி அந்த 6 பேரும் நம்ம நாட்டுக்கு வந்ததுல இருந்து யாரு பக்கத்துல இல்லையே. ஒரே போதர் கிடையாது. யாரா கேட்டு போறான். அப்பதான் நாய் மூத்திரம் ஓடுது. கடனாயா நம்ம வீட்டுல இருக்கு. ஆனா ஒரே ஆள் கிடையாது. ஆமா. உட்காந்து புள்ள பீவேல தோப்பு 10 கத்தல பீவேல வேறு. சரி நீ தெகிரிமா பேசு. ஆனா அந்த சுஜாதா அம்மா இருக்காங்களே அந்த அம்மாவுக்கு தம்பி கீச்சகன். அந்த கீச்சகன் உலக நாட்டுடைய அந்த கீச்சகனை எவ்வளவு ஆகாய கந்தரம் கொண்டுட்டான். அடே அப்பா. ஆமா. ஆகாய கந்தரவே கொண்டுட்டான். அந்த பனிமால் மேல அந்த கீச்சகன் ஆசைப்பட்டு அதை தெரிந்து யாரோ ஒருத்தன் ஆகாய கந்தரன் வந்து கொண்டுட்டான். இப்படிதான் நடந்திருக்குது நம்ம நாட்டுல. டேய் இது ராஜ ரகசியம். நாம வேற பேசினுட்டோம். ஆமா. சரி யாரா கேட்டு போறாங்க. யாரு கேக்கலங்க. போய் யாரு நம்மளுக்கு தெரியாது. சரி விடு. சரி மாடுங்க போய் ஆடு பண்ண. டேய் ஊருக்கு அத நமக்கு எதுக்கு? நம்மள எதுக்கு? சரி வா. யார் எங்கனா போய் போறோம். சரி வா மாட்ட ஓட்டு போலாம் வா. ரைட். சரி போலாம் போ. கொடல்மல்லா. வெங்கேர்முகா. அவங்க சொல்றது பாத்தியா? விளையாட்டு தாச வந்து ரொம்ப சேமியா இருக்குதா? சேமமா இருக்குது. இந்த விஷயத்தை போல மகாராஜா சொல்லும். ஐயா மகாராஜா. என்னப்பா? ஐயா சொன்னபடி நாங்க போய் தேசம் போய் வந்தோம். 55 தேசம் சென்று பார்த்தீங்க. அதோ விளையாடு தேசம் மட்டும் ரொம்ப சேமியா இருக்குதா? அப்படியா? யாரோ 5 பேர் வந்தாங்களா? 5 பேர் வந்தாங்களா? அந்த 5 பேர்ல கூட ஒரு பெண் வந்தாங்களா? அந்த 5 பேர்ல ஒரு ஆளு யாரோ கீச்சகனை சாகடிச்சிட்டானா? ஓஹோ. அப்போ 5 பேர் வந்தாங்க. ஆமா. விளையாட நாட்டுக்கு 5 பேர் வந்தாங்களா? அவங்க வந்த உடனே நாடு ரொம்ப சேமியா இருக்குதா? ஆமா. அவங்க 5 பேர் வந்து ஒரு அம்மா ஒருத்தர் வந்து அந்த 6 பேர் வந்ததும் 6 பேர் சும்மா கட்டு களமாகுது. மச்சம் தாண்டவ என்னைக்கு அடி வைத்தார்களோ அன்று நாள் இன்று வரைக்கும் காய்க்காத மரம் காய்க்குது. பூக்காத மரம் பூக்குது. மழை பெய்யுது. தாத்தாவுடைய வார்த்தை கரெக்டா இருக்கு. கண்டிப்பா. ஆனா வெள்ள சேலை விரித்த கூந்தல் அந்த சுதர்சனாமனுக்கு பணிவிட. ஓ சரி. அப்பா அப்படி இருக்கும்போது மறுபடி
அந்த சுதேசராமனுக்கு பணிவிடையாளர் செய்யற ஒரு படிப்பேன். அந்த பொண்ணு ஒரு நாள் காணகத்துக்கு போனாங்க பூ பறிக்க மலர் எடுக்க உத்தியோக வனத்துக்கு. அப்ப யாரோ கீச்சகனா அந்த பெண் மேல ஆசைப்பட்டுட்டு அந்த அம்மாவுக்கு தம்பி 104 பேரு கேக்கை நாட்டாரசா. ஆசைப்பட்ட உடனே அந்த வழியா அந்த அம்மா கத்திக்கிட்டு ஒரே ஓட்டு ஓடி இவங்க பூ எடுத்து இவங்களை பார்த்து ஆசைப்பட்டு தரத்தா ஓடி அந்த அரசாங்கத்தை அவளே கால கத்தின்னு வந்து கால நின்னாங்க. அப்ப சும்மா எக்கச்சாமான கோவம் வந்து சும்மா ஆச்சாமர்த்தப்படுவோம். அதுல திரேகம் கருத்த உருவம் சும்மா ஆச்சா மரத்தை பச்சை மரத்தை ஆட்டி பொருந்திக்கு பிடிக்கிறோம். அவன் சாதாரண ஆள் அல்ல. 10,000 சிங்க பலம், 16,000 பலம். ஆனா அப்பேற்பட்டவன அந்த ஆகாய கேந்திரவாரில் 5 பேர்ல ஒருவன் இறங்கி கொண்டுட்டான்னா அப்ப அந்த பெருத்த உருவம்னு சொல்றிய அவன் தண்டிப்பையனா இருக்கலாமா? கண்டிப்பா மகாராஜா அரசாங்கத்துல உட்கார்ந்து இருக்காரு. அவர் தர்மராஜா இருக்க வேண்டும். அந்த ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத பேடியா வந்தாரு பாரு, அர்ஜுனா இருக்க வேண்டும். தாமக்கு இருந்து அந்த நகுல சகாதேவனா இருக்க வேண்டும். அது பொருத்தமா இருக்கு. வெள்ள சேலை விரித்த கூந்தல் பாஞ்சாலிதான் அவ்வளவு அழகா இருப்பா. அவ உத்தியோக வனத்துல மலர் எடுக்க கேக்கை நாட்டாளர் அந்த வழியா வர அவன் திருத்த அவனும் மடிச்சிட்டாங்க. கீச்சுக செத்துட்டான். இன்னொரு விபரம் ஆச்சா நம்மிடத்துல முதல் மந்திரியா இருக்கான அவன் நாடு. அந்த நாடு ஏற்கனவே ஜோதி நாடு. ஆமா அவன் அடியோதண்டமாக அடிக்க அந்த கீச்சகங்கிட்ட அடித்து ஆள முடியாத நம்மிடத்துல வந்து ஆபீஸ்ல இருக்காங்க. முதல் மந்திரி வேலையில இருக்காங்க இங்க அஸ்தனாபுரத்துல. அதனால கீச்சகம் தான் நேற்று செத்து போயிட்டான். திருக்கர்த்தனை அழைத்து அனுப்புனா தென்காடு காடகத்தில் இருக்கக்கூடிய படிக்க செல்வான். அந்த நாட்டை ஆடுறான விளையாட பண்ண சும்மா இருப்பானா? அவன் பணம் எடுத்து போவான். இந்த விளையாட திருக்கத்தனுக்கு கொசு மாதிரி ரெண்டாவது குத்துக்கு ஆளு க்ளோஸ். அப்ப விளையாட பிடிச்ச திருக்கத்தை அடிச்சா அவங்க 5 பேரும் அங்க வருவான். சும்மா இருப்பானு. அவனும் உத்தத்துக்கு ஆரம்பிச்சான். ஆமா சும்மா இருக்க மாட்டான். அவனையும் கொண்டு விடலாம். ஆமா வந்த உடனே 5 ராஜாக்கள் என்று கண்டுபிடித்து விட்டோம். மறுபடியும் ஐடியா எப்படி மூளையே கொடிக்க முழுங்க. அதுக்கு தங்க ராவெல்லாம் கட்டி கட்ட கட்டி கிடக்குறேன். என்ன பண்ண மகாராஜா? சீக்கிரமாக திருக்கத்தன் முதல் மந்திரி நானும் அழைச்சாரு. சீக்கிரம் போயிட்டு வா. திருக்கத்தன் ராஜதர்பார்
காண